வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பின் உள்ளுடனான ஜேவிபி ஆகிய மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்தவரை ஈழத்தமிழர்களின் அரசியல் வீணவாவுக்குரிய தீர்வுக்கு வியா ஸ்ரீலங்கன்ஸ் அல்லது சமத்துவம் கொண்ட இலங்கையர்கள் நாம் என்ற நல்லிணக்க போர்வையை பொருத்துவதில் அது துல்லியமாகவும் கச்சிதமாகவும் இருப்பது தெரிகின்றது. ஆனால் இவ்வாறான கச்சிதம் மற்றும் தந்திரோபாயம் கொண்ட அனுர தரப்பை மறுபுறத்திலிருந்து எதிர்த்துக் கொள்வதில் தமிழர் தரப்பு தள்ளாடுவதாக தெரிகின்றது. முன்னரெல்லாம் சிங்கள பௌத்த பேரினவாத முகம், எதிர்க்கட்சி முகம் என ஜேவிபியின் நிறுவனர் ரோகண விஜயவீரவுக்கு முத்திரை குத்திய அதே தமிழ் முற்போக்கு இடதுசாரிகளின் பின்னவர்கள் இப்போது ஜேவிபியின் தலைவர் ரோகண விஜயவீரவை புரட்சியின் தந்தையாக கண்ணார கண்டுகொள்ள தலைப்படுவது அவர்களின் விழிப்பு நிலை கருத்துக்களில் தெரிகிறது. நேற்று முன்தினம் ஜேவிபி தனது கார்த்திகை வீரர்கள் நாளை கடைபிடித்துக் கொண்ட போது அந்த அரங்கில் பங்கெடுத்துக் கொண்ட தமிழ் இடதுசாரி முற்போக்கு அணி இந்த நகர்வை செய்து காட்டியது. அவ்வாறாக ரோகண விஜயவீரவுக்கு புரட்சியின் தந்தை விழிப்பு நிலையை கொடுக்கும் இதே சோகோல் தமிழ் முற்போக்கு இடதுசாரிகளின் பின்னவர்கள் தமிழர்களின் நவம்பர் 27க்கு இல்லையென்றால் தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்ட தலைவனுக்கு என்ன தகுதி நிலையை கொடுக்கின்றார்கள் என்பது கண்ணார கண்டுகொள்ளக்கூடிய ஒரு விடயம். அதாவது அவர்களும் நேரத்திற்கும் காலத்திற்கும் ஏற்றது போல பச்சோந்திகள் போல தமது நிறங்களை மாற்றிக்கொள்ள தலைப்படுகின்றார்கள். இவ்வாறான ஒரு அரசியல் குளறுபாட்டு நிலை தமிழர் தரப்பில் இருக்கும் பின்னணியில் அதே தமிழர் தரப்பில் நேற்று யாழில் வெளிப்பட்ட திருமாவளவன், தமிழ் தேசிய முன்னணியின் பிரமுகரான செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோருக்கு இடையிலான கைகுலுக்கல் காட்சி சமூக வலைத்தளங்களில் புதிய வாத பிரதிவாதங்களை உருவாக்க தவறவில்லை. ஐங்கரநேசனின் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் கார்த்திகை வாசன் நிகழ்வில் கலந்து கொள்ள அக்கறை தமிழகத்திலிருந்து இக்கரை யாழ்ப்பாணத்திற்கு பறந்த விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் இந்த நிகழ்வில் பங்கெடுத்த போதுதான் கஜேந்திரன் அவருடன் கைகுலிக்க பின்னர் இந்த முகநூல் குலுக்கங்கள் வந்துள்ளன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரை அவர்கள் அடிக்கடி இந்திய கைக்கூலிகள், தமிழின துரோகிகள் என்ற முத்திரையை எதிராளிகளுக்கு குத்துவதில் பின்னிப்பதில்லை. அவ்வாறான ஒரு பின்னணியில்தான் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த திருமாவளவனுக்கு செல்வராஜா கஜேந்திரன் கைகளை நீட்டிவிட்டார் என்பதே இந்த முகநூல் குலுக்கங்களின் அடிநாதமாகவும் உள்ளது. காங்கிரசும் திமுகவும் உள்ளது உள்ளபடியே முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்தில் கூட்டணியில் இருந்தன. இந்த கூட்டணி ஸ்ரீலங்காவுக்கு அன்று மறைமுகமாக உதவி செய்ததான சுட்டுவிரல்கள் இன்றளவும் தீவிரமாக இருக்கத்தான் செய்கின்றன. இவ்வாறான ஒரு கசப்பு பின்னணி இருக்கும் நிலையில்தான் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பின்னர் மஹிந்தவன் ஆட்சி காலத்தில் இந்தியாவிலிருந்து திமுகவின் TR பாலு தலைமையிலான ஒரு குழு கொழும்புக்கு சென்றது, மஹிந்தவை சந்தித்தது. அந்த குழுவில் கனிமொழி மற்றும் திருமாவளவன் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றுக் கொண்டார்கள். மஹிந்தவின் சந்திப்பை நடத்தி கொண்ட இந்த குழு அதற்கு பின்னர் யாழ்ப்பாணத்திற்கு சென்றது. அன்று யாழ்ப்பாணத்திற்கு சென்ற திருமாவளவன் மீண்டும் நேற்று முன்தினம்தான் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருக்கின்றார். இதனால் அவரது பயணத்தை மையப்படுத்திய சலசலப்புகளும் வரலாறு ஒருபோதும் இன துரோகிகளை மன்னிக்காது என்ற கருத்துக்களும் சமூக வலைத்தளங்களில் தலையெடுத்துக் கொண்டன. தமிழர் தரப்பில் தொடரும் இந்த குடுமிப்பிடிகள் ஏதோ ஒரு வகையில் தெற்குக்கு உள்ளூர் ஆசுவாசத்தை வழங்கும் என்பதும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம். இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் ஆச்சரியம் ஏதுமற்ற வகையில் 3/2 பெரும்பான்மைக்கும் அதிகமான பலம் கொண்ட அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் பாதீடு நாடாளுமன்றத்தில் தனது முதற்கட்ட சோதனையில் வெற்றி பெற்றது. 118 மேலதிக வாக்குகளால் அனுரவின் பாதீடு நேற்று முதற்கட்டத்தில் ஒப்பேற்றப்பட்டது. இந்த பாதீட்டு வாக்கெடுப்புக்கு ஆதரவாக 160 வாக்குகள் கிட்டிக்கொண்டன, எதிராக 42 வாக்குகள் கிட்டிக்கொண்டன.
ஸ்ரீலங்காவின் முதன்மை எதிர்க்கட்சியான சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி அனுரவின் பாதுகாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதற்கு எதிராக கை உயர்த்தி கொண்டாலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சிகளில் ஒன்றாக கருதப்படும் தமிழ் முற்போக்கு கூட்டணியிலிருந்து அதன் முக்கிய முகங்களான மனோ கணேசன், திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பாதுகாட்டுக்கு ஆதரவு கரத்தை உயர்த்தினர். அதேபோல ஐக்கிய கட்சியின் உறுப்பினராக உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முகமான ஜீவன் தொண்டமானும் அனுர பாதுகாட்டுக்கு உள்ளேன் ஐயா என ஆதரவாக வாக்களித்துக் கொண்டார். இதே போலவே தமிழர் தரப்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சுயேட்சை உறுப்பினர் அர்ச்சுனா, சர்ச்சை குரல்களின் மையப்புள்ளியும் ஊடக ஒவ்வாமை கொண்டவருமாக அண்மை காலத்தில் அவதாரம் எடுத்த நாடாளுமன்ற உறுப்பினரான டெலோ செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் எதிர்த்து வாக்களித்துக் கொண்டனர். இதற்கும் அப்பால் தமிழரசு கட்சியின் மதில் மேல் பூனை நிலை பெரும் அவதானத்தை பெற்றது. அனுரவின் பாதுகாட்டில் தமிழரசு கட்சி மதில் மேல் பூனையாக வாக்களிப்பில் இருந்து ஒதுங்கியிருந்து பாதுகாட்டுக்கு மறைமுகமான ஒரு ஆதரவை வழங்கும் என கடந்த 8ஆம் தேதி இந்த பதிவில் உறுதியாக கூறப்பட்ட நிலையில் நேற்று அச்சொட்டாக அப்படியே நடந்தது. தமது தரப்பு அனுரகுமார திசாநாயக்காவுடன் எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை சந்திப்பை நடத்த உள்ளதால் அனுரவின் பாதுகாட்டு வாக்கெடுப்பிலிருந்து விலகியிருப்பது தமது தரப்பு அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட தயாராக உள்ளதான ஒரு நல்லிணக்க சமிச்சை என தமிழரசின் சாணக்கியன் கூறிக்கொண்டார். ஆனால் இவ்வாறாக சாணக்கியன் கூறிக்கொண்டாலும் கையோடு கம்மாரிசு பாணியில் முன்னர் ஒருமுறை இவ்வாறாக வாக்கெடுப்பில் இருந்து ஒதுங்கி இருப்பவர்கள் குறித்து சுமந்திரன் செய்த கேலியும் கிண்டலும் மீண்டும் சமூக வலைத்தளங்களில் சுற்றி சுழன்றது. ஒரு வாக்களிப்பில் ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் அல்லது எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் எனவும், அவ்வாறாக இல்லாமல் வாக்களிப்பில் நடுநிலைமை என அதிலிருந்து விலகியிருப்பது முதுகெலும்பு இல்லாத ஒரு செயல் என சுமந்திரனே ஒரு ஊடக செவியில் குறிப்பிட்ட நிலையில் அவரது கருத்து மீண்டும் மீண்டும் இப்போது சுற்றி சுழல்கின்றது. அனுர தரப்புக்கு தமிழரசு கட்சி 2 சைகளை இப்போது காட்டிவிட்டது. ஒன்று, எதிர்கட்சிகள் எதிர்வரும் 21ஆம் தேதி நடத்த உள்ள அரசு எதிர்ப்பு பேரணியில் தமிழரசு கட்சி பங்கேற்காது என்ற செய்தி. அடுத்தது, அனுரவின் வரவு செலவு திட்டத்தை எதிர்க்காமல் அந்த வாக்கெடுப்பிலிருந்து விலகியிருந்து மறைமுகமாக ஆதரவை வழங்கிய சைகை. ஆக மொத்தம் டீல்களின் அரசியல் எல்லா தரப்புகளிலும் கோலோச்சத்தான் செய்கின்றன. அனுர தரப்பை பொறுத்தவரை அது முன்னுரிமையாக குறிப்பிட்ட ஊழல் எதிர்ப்பு பிடிகளும் போதை மாபியா மற்றும் பாதாள உலகம் மீதான பிடிகளும் சொல்லிக் கொள்ளும்படியாக நகர்த்தப்படத்தான் செய்கின்றன. அந்த வகையில் கடந்த 30ஆம் தேதிக்கு பின்னர் போதை மாபியாவை ஒழித்து கட்டுவதற்கான தமது முக்கியமான மிஷனில் இதுவரை 17,000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும், அவர்களில் 400க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளே தூக்கி போடப்பட்டதாகவும், ஆயிரக்கணக்கான கிலோ போதைப் பொருட்கள் இந்த மிஷனில் கைப்பற்றப்பட்டதாகவும் அரசாங்கம் பெருமையுடன் கூறிக்கொள்ள தலைப்படுகின்றது. ஆனால் அதே அரசாங்கம் முன்னர் ஆரவாரமாக கூறிக்கொண்ட புதிய அரசியல் அமைப்பு என்ற விடயத்தில் இன்னமும் கிணற்றில் போட்ட கல்லாக இருக்கின்றது. இப்போது அவரது ஆட்சி உருவாகி ஒரு வருடம் கழிந்தும் அது குறித்த அசுமாத்தியங்கள் இன்னமும் வெளிப்படவில்லை. ஒருவேளை அடுத்த வாரம் தமிழரசு கட்சியின் 10 தலைகள் கொண்ட குழு அனுரவுடன் சந்திப்பை நடத்தும் போது இந்த விடயம் அலசப்படவும் கூடும். சுமந்திரன் தலைமையில் செல்லும் இந்த குழுவில் 8 முகங்கள் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். இந்த சந்திப்புகளுக்கெல்லாம் வழிவிடும் வகையில்தான் நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தில் தமிழரசு கட்சி பங்கேற்காமல் ஒதுங்கி இருப்பது நீங்கள் இப்போது தெள்ள தெளிவாக அறியக்கூடிய ஒரு விடயமாக உள்ளது. ஆனால் என்ன செய்வது? இவ்வாறான டீல்களின் காட்சிகளெல்லாம் தமிழர்களின் தேசிய ஆன்மாவை கனதிப்படுத்தும் இந்த நவம்பர் மாதத்தில் தானா ஈழத்தமிழர்கள் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு நிலைமை வந்து கொள்ள வேண்டும்.